பலவர்களே இது நிச்சயம் நல்லதை விரும்பும் முருகானந்தன். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார் பாடியிருக்காரு. அற்புதமான தேசமாக தான் இருந்தது. அந்த தேசத்தில் ஒரு அற்புதமான மாநிலமாக நம்முடைய தமிழகம் திகழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஆன்மீகம் தமிழகத்தில் சுத்தமாக அடியோடு அத்துப்போச்சுங்க. ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாம் வடக்க பயங்கரமாக சிறப்பாக எல்லா மாநிலங்களும் நடக்கிறப்போ நம்ம ஊரில் இருக்கிறதும் கெட்டு குட்டிச்சுவராக போயிடுச்சு. ஆன்மீகமே சுத்தமாக இங்கே எந்த ஒரு ஆலயங்கள்லேயுமே இல்லாமல் போச்சு. ஆன்மீகம் இல்லாமல் போச்சு அப்படின்னா ஆண்டவன் இருக்க மாட்டான். ஆண்டவன் இல்லைன்னா அப்புறம் அந்த இடம் என்ன ஆகும்? சுடுகாடாக போய்டும். இன்றைக்கு நம்ம அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் இருக்கக்கூடிய ஈவோக்கள் எல்லாமே ஒரு தன்னாட்சி பெற்ற மன்னர்கள் போல செயல்பட்டுருக்கிறது உண்மையாலுமே கடும் கண்டனத்துக்குரியது. சிவனடியார்கள் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் இது ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். உடனடியாக இது போன்ற இந்த அவலங்கள் எல்லாம் கண்டிப்பாக அந்த கமிஷனர் ஜாயின்ட் கமிஷன்லாம் இம்மிடியட் ஆக்ஷன் எடுத்து எந்தெந்த ஈஓஸ் எல்லாம் தவறு செஞ்சுருக்காங்களோ அவங்களை அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதை கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும். வெறும் சிம்பிள். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். கைத்தமலை ஈஓ 15 ஏக்கரா பூமியை பக்கத்தில் அங்கேருந்த மரங்களெல்லாம் வெட்டி 1 ஏக்கராவுக்கு குழி வெட்டி அதையும் மண்ணை கடத்தி சுற்றி வேலி போட்டு மான் வர விடாமல் பண்ணி அந்த மான்களெல்லாம் இப்போ ரோடோட தெரியுதுங்க. அப்புறம் பண்டம்பாடியெல்லாம் மேயருக்கு இடம் இல்லாமல் வேலி போட்டு விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் அந்த அம்மா கைத்தமிழ் ஈவோ தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன? நாங்கள் என்ன வேணால் செய்வோங்கிறது. ஆக அராஜகம் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. எங்கள் திருமூண்டி ஈவோ அவர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுத்தமாக பாருங்கள், இந்த கந்தசஷ்டி விழாவுக்கு அவங்க 300 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக டோக்கன் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் கணக்கில் வந்துச்சா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒரு 1000 டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபா டோக்கன் அந்த நம்பரே இல்லாமல் வந்துன்னு சொல்லி ஒரு 2 டிக்கெட்டை கொண்டு எங்கிட்டையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமே இல்லை, அந்த பப்ளிக் டாய்லெட்டு, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டை 4 வருஷமாக போராடித்தான் நம்ம இன்றைக்கி அவங்ககிட்ட கட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம நிர்கதியான நிலைமைக்கு நம்ம சிவனடியார்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே அவங்க வர்றதே கிடையாது. கோயில் என்ன நடக்குதுன்னு கூட கண்டுக்கிறது கிடையாது. கோயிலில் இது வரைக்கும் இல்லாதபடி பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை காலத்தில் இத்தனை 1000 ஆண்டுகளாக இல்லாத புது பழக்கமாக இப்போ கோயிலுடைய சப்பரமாக கோவிலுக்கு எந்த ஏரியாவில் சுற்றணுமோ அங்கே தாண்டி இப்போ பக்கத்தூருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. அப்புறம் இன்றைக்கி கந்தசஷ்டி விழாவில் பார்த்திங்கன்னா வேல் அந்த ஐயர்கள் தான் கொண்டு தருவது மரபு. இப்போ அந்த மரபு உடைக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் தமிழகத்தை சுடுகாடு ஆக்குவதற்கு எல்லா வேலைகளையும் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசானது எடுத்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆக இந்த அரசு ஆண்டவன் மேலே நம்பிக்கை இல்லாத அரசு. ஆண்டவன் மேலே நம்பிக்கை இல்லாத அரசு எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். முதல்ல இறைவன் இருப்பதையே அவங்க ஏற்றுக்கலை. இறைவன் இருக்கிறத ஏற்றுக்காதவங்க எப்படி நம்ம மனுஷன் இருப்பதை ஏற்றுக்குவாங்க? நம்மளெல்லாம் அவங்களுக்கு மனுஷனாகவே தெரியாது. நம்மளை மிருகமாகவும் மரமாகவும் தான் பார்ப்பாங்க. ஆக கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்கள தயவுசெய்து இன்னொரு முறை நீங்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்தால் மனிதர்களே பூமியில் இருக்க மாட்டோம். நிச்சயம் நல்லதை விரும்பும் முருகானந்தன்.